நாங்கள் இப்போ ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா கிடச்சிது. அதுலேருந்து பீல் பண்ணி எடுத்து கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது ரோஸ்மேரி, அப்புறம் வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் துளசி செடி, கீழாநெல்லி, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என் ஃப்ரெண்டு தான் எனக்காக பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஆயில் இப்போ கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஆலோவேரா போட்டு நல்லா க்ரஷ் பண்ண போகிறோம். அது கூட துளசியை ஆட் பண்ணிவிட்டு கீழாநெல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரை பேனில் கருவேப்பிலை பொடியை போட்டிருக்கோம். சிம்மிலே வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா பொடி வறுத்து எடுத்தாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ என்ன ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோமா? ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எனக்காக ஒரு ஃப்ரெண்டு தான் செஞ்சு தராங்க. அவங்களும் டியூட்டி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்காக செஞ்சு தராங்க. அவங்க கேரளா. அவங்க எப்போவுமே இந்த ஆயில் செய்வாங்க. அவங்க முடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக கருகருன்னு அடர்த்தியாக இருக்கும். அதனால நான் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க எனக்காக செஞ்சு தராங்க. எனக்கு முடி ரொம்ப மெலிசாக இருக்கும், அடர்த்தியே இல்லை, எப்போவுமே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு எனக்கு செட் ஆகலை. அதனால் அவங்க இலையே எனக்கு பார்த்துட்டு நான் உனக்கு செஞ்சு தரேன்னுட்டு சொன்னாங்க. நானும் ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அதனால் ஒரு நல்ல ஆயிலை நான் எடுத்து கண்டிப்பாக எனக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் சூடு பண்ண போகிறோம். வெந்தயம் போட்டு இப்போ காய்ச்ச போகிறோம். வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நாங்கள் மற்ற எல்லாத்தையும் போட்டு சாக்ஸு ரோஸ்மெரி போட்டு நல்லா வறுக்கிறோம். நல்ல ஸ்மெல்லு வருது. இது வந்துட்டு ஆயில் ஒழி. இதுலேயே இப்போ ஆயில் போடணும்ல. இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். பட் எங்ககிட்ட இல்லைன்றதுனால நாங்கள் இப்போ தான் கடையில் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இங்கே வெதர் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால எல்லாம் கட்டியே இருக்குது. எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனிவே பரவாயில்ல. சூடு பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆயில் ஆலோவேரா ஜெல்லோட கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பக்கம் ஆயிலும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. വെള്ളം പോകണം, വെള്ളം പറ്റണം. പറ്റി കുറേ വെള്ളം പറ്റി കഴിഞ്ഞ് പിന്നെ ഓയിൽ ആഡ് ചെയ്യണം. എന്നിട്ട് പിന്നെ ആ വെള്ളം പിന്നെയും എടുക്കുക.
இப்போ ஆயில் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். கொதிக்குது, நல்லா பயமாக இருக்குது. நல்ல டைம் எடுக்குது. நல்லா பாயில் ஆகிட்டு வாசனை சூப்பராக வருது. ஆயில், கருவேப்பிலை, நல்ல வாசனை வருது. இது வேறு இது வேறு செப்பரேட் ஆகிட்டு வரும். ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே இறக்கி வச்சு 2 days அப்படியே ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வடிகட்டி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்.